ரீசன்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் சினிமுருகன். முக்கியமாக ஒரு விஷயத்தை நினைவு கூற கடமைப்பட்டிருக்கேன். சமீபத்தில் ஒரு நபர் ஒரு சேனலில் வீடியோ பேசியிருக்காரு. என்னென்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சூப்பர் ஸ்டார் அந்தஸ்தை இழந்து 10 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. இன்றைக்கி விஜய் தான் சூப்பர் ஸ்டாரு, அவருக்கு தான் அதிக சம்பளம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. முதல்ல ஒரு விஷயத்தை நான் தெளிவுபடுத்திடுறேன். சூப்பர் ஸ்டார் பட்டம் என்பது வசூலை வைத்தோ இல்லை படத்துடைய வியாபாரம் வைத்தோ அன்னைக்கு கொடுக்கல. நல்லா யோசிச்சு பாருங்கள். சூப்பர் ஸ்டார் என்பது அனைவருக்கும், ஒவ்வொரு நடிகருக்கும் ஒவ்வொரு பட்டப்பெயர் வச்சு கூப்பிடுற மாதிரி அன்னைக்கு அவர் ஒரு பட ப்ரமோஷனுக்காக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்ற மாதிரி போட்டு விளம்பரப்பட்ட திரைப்படம் தான் பைரவி. அன்னைக்கு ரஜினிகாந்த் அவர்களுக்கு சூப்பர் ஸ்டார் அப்படின்ற ஒரு பட்டத்தை அன்னைக்கு கொடுத்தாங்க. எப்படி ஒரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சொல்கிறோமோ, நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சொல்கிறோமோ, காதல் மன்னன் ஜெமினி கணேசன் சொல்கிறோமோ, அந்த மாதிரி ரஜினிகாந்தை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என்று அழைக்கப்பட்டார்கள். அன்னைக்கு இதுதான் இருக்கிற உண்மையான ஃபேக்ட். அன்னைக்கு வசூலை வைத்தோ இல்லை இவர் தான் அதிக எல்லா நடிகரையும் பீட் பண்ணிட்டு போயிட்டார் வைத்தோ அதெல்லாம் முடிவு பண்ணி இப்போ கொடுத்த பட்டம் இல்லை. ஒரே விஷயம் நல்லா கேட்டுங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு சூப்பர் ஸ்டார் பட்டம் கொடுக்கும்போது இல்லை அந்த பட்டப்பேர் வைத்து யூஸ் பண்ணும்போது அன்றைக்கி தமிழ் சினிமாவில் லீடிங் இருந்த ஆக்டர் கமலஹாசன் தான் அன்றைக்கி அதிக சம்பளம் வாங்கினார், அதிக படங்கள் நடித்து கொண்டிருந்தார். உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் எடுத்து பாருங்கள், 74, 75, 76 அந்த வருட காலகட்டங்களில் ரஜினிகாந்தை விட கமலஹாசன் தான் லீடிங்லேயே இருந்தார். இங்கே எல்லாருக்குமே தெரியும். என்ன சொல்ல போனால் சிவாஜி கணேசனே முன்னணி நடிகராக நீ திகழ்ந்துட்டு இருந்தார். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த அளவுக்கு திகழ்ந்துட்டு இருக்கிற ஒரு டைமில் எல்லாருக்கும் ஒரு அடைமொழி இருக்குது, ஒரு அடைப்பெயர் இருக்குது. அதுக்காக கொடுக்கப்பட்ட பெயர் தான் இந்த சூப்பர் ஸ்டார். வசூலை வைத்தோ இல்லை இவர் தான் இவரை பீட் பண்ணுறாரு வைத்தோ கொடுத்த பட்டம் அல்ல. முதல்ல அதை தெளிவாக புரிஞ்சுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு நடிகருடைய பட்டத்தை அந்த நடிகர் இன்றைக்கி அந்த அந்தஸ்தை இழந்துட்டாரு, அதனால் இன்றைக்கி இவர் தான் இருக்காருன்னு சொல்கிற நீங்கள் அந்த அறிவி ஜீவிகளாக ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். மக்கள் திலகம் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அப்படின்ற மாதிரி பட்டப்பெயர் எம்ஜிஆர் அவர்களுக்கு உண்டு. யாராச்சும் எம்ஜிஆர் அவர்கள் இல்லைன்ட்டு அடுத்த புரட்சி தலைவர் இவர் தான், புரட்சி தலைவர் அந்தஸ்தை எம்ஜிஆர் இழந்துட்டார், அவர் அரசியலுக்கு போயிட்டாருன்னு யாராச்சும் கொண்டாடினாங்களா? இல்லவே இல்லை. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் இருந்தார். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் இணையாவோ இல்லை அதை விட பெரிய நடிகரோ நடிப்பு திறமை கொண்டவர் யாருன்னா திரு கமலஹாசன் அவர்கள். அவருக்கு தீங்கிருந்து நடிகர் திலகம் பட்டத்தை கொடுத்தாங்களா? நடிகர் திலகம் ஐயா இன்றைக்கி உயிரிடவே இல்லை. அதுக்காக அடுத்த நடிகர் திலகம் கமலஹாசன் தான் அப்படின்ற மாதிரி யாரையாச்சும் கொடுத்தாங்களா? எதுக்கு இந்த சூப்பர் ஸ்டார் பட்டத்துக்கு நீங்கள் நொச்சிட்டு இருக்கீங்கன்னா ஒரே ரீசன் தான். உண்மையை சொல்லுங்கள். ஏன்னா இங்கே ரஜினியோட நற்பெயரை கெடுக்கணும். இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஒரு அபிமான நடிகருக்கு குஜா தூக்கணும், நடிகரோட ரஜினிகாந்தோட இமேஜை டேமேஜ் பண்ணணும். இதுதான் இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க உட்காந்துட்டு. ஒரு நடிகருக்கு ஒரு அடைமொழி, ஒரு அடைப்பெயர் கொடுத்துட்டாங்கன்னா அதை விட்டுட்டு போயிடணும். அது ஒருத்தர் தான். எப்போவுமே புரட்சி கலைஞர்னா விஜயகாந்த் அது ஒருத்தர் தான். தலைனா அஜித்குமார் ஒருத்தர் தான். மக்கள் செல்வனா விஜய் சேதுபதி ஒருத்தர் தான். அடுத்த மக்கள் செல்வன் யாரும் சொல்லுவீங்க நீங்கள் உட்காந்துக்கிட்டு? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். யங் சூப்பர் ஸ்டார், லிட்டில் சூப்பர் ஸ்டார் சிம்புவை நம்ம அழைக்கிறோம். அடுத்த லிட்டில் சூப்பர் ஸ்டார் யாருன்னு சொல்லுவீங்களா உட்காந்துக்கிட்டு? அது அவங்க பெருமைக்காக அன்றைக்கி வைத்து கொண்ட பெயர். அது ஏன் விஜய்க்கே எடுத்துங்க, தளபதி விஜயின்னு இருக்குது. இன்னொருத்தர் நாளைக்கு தளபதி விஜய் சேதுபதி போட்டால் நீங்கள் ஒத்துப்பீங்களா? இன்றைக்கி விஜய் விட இவர் வந்துட்டாருங்க லீடிங்னு சொன்னால் நாளைக்கு இவர் தான் அடுத்த தளபதினு சொல்லுவீங்களா? இது என்ன பேச்சு கேட்டால் 40 ஆண்டு கால சினிமா வரலாற்றுன்னு பேசுகிறார் அவர். 40 ஆண்டு கால சினிமா வரலாறு விஜய் 33 வருஷம் தான் ஆகுது. எப்படி 40 ஆண்டு கால சினிமா வரலாறு நீங்கள் விஜயை பார்த்தீங்க? எனக்கு புரியவே இல்லை. முதல் இவங்க பேசுகிறதே ஒரு லாஜிக் இல்லாமல் பேசிகிட்டு இருக்காங்க உட்காந்துக்கிட்டு. ரஜினிகாந்த் ஏன் அந்த அந்தஸ்தை இழந்துட்டார்? சூப்பர் ஸ்டார்ன்றது வருஷமும் கொடுக்கக்கூடிய கோப்பை கிடையாது. இது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு அடைமொழி, அடைப்பெயர் மாதிரி அது அவருக்கு வச்ச பெயர். அது புரட்சி கலைஞர் விஜயகாந்த் கூட தான் நல்லவன்ற படத்தில் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் பெயர் சூட்டினார் கலைப்புலி எஸ் தானு அவர்கள். விஜயகாந்த் அவர்கள் படம் நடிக்கத்தை விட்டுட்டு ஒதுங்கி அரசியலுக்கே போயிட்டார். அப்போ அடுத்த புரட்சி கலைஞர் யாருன்னு யாருக்காச்சும் சொன்னீங்களா? மக்கள் நாயகன் ராமராஜன் ஒரு படத்தில், நாடு அதை நாடு ஏதோ ஒரு படத்தில் மக்கள் நாயகன் ராமராஜன் கொடுத்தாங்க. மக்கள் நாயகன் ராமராஜன் படத்தை இண்டஸ்ட்ரி விட்டு போயிட்டு திரும்பவும் ஒரு பல வருடங்களுக்கு பிறகு திரும்ப நடிக்க ஆரம்பித்தார். ராமராஜன் அவர்கள் படமே நடிக்கலன்னு அடுத்த மக்கள் நாயகன் யாருன்னு கொடுத்தீங்களா? சூப்பர் ஸ்டார் பட்டம் என்பது வசூல் ரீதியாவோ இல்லை படங்களுடைய வெற்றி வரிசையிலையோ கொடுக்கல. நல்லா யோசிச்சு பார்த்துங்க. அன்றைக்கி எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பெயர் மாதிரி அவருக்கு ஒரு அரைமொழி பெயர் தான் உபயோகித்தாங்க. அதனால தான் அவர் இருக்கார். இன்னொரு விஷயம் நல்லா கேட்டுங்க. ரஜினிகாந்த் என்றைக்குமே எந்த மேடையிலையும் நான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்னு தனக்கு தானே தம்பட்ட அடிச்சுக்கிறதும் கிடையாது. முதல்ல நல்லா புரிஞ்சுங்க. என்றைக்குமே அவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என்ற பேர் அப்படின்ற மாதிரி அவர் எங்கேயும் பேசுனதும் கிடையாது. இந்த சிவாஜிராவ் கெய்க்வாட்னு சொல்லுவார், இல்லை ரஜினிகாந்த்னு சொல்லுவார். அவ்வளோதான் சொல்லுவார். தவிர எந்த பேர் அவரு கூட யூஸ் பண்ணது கிடையாது. மக்கள் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் 1008 ஸ்டார் வந்தாலும் இன்றைக்கும் தமிழ் சினிமாவில் என்றைக்கும் சரி தமிழ் சினிமா உலகம் இருக்கும் வரை சூப்பர் ஸ்டார்னால் அது ரஜினிகாந்த் தான். இது பச்சை குழந்தைய கேட்டால் கூட சொல்லும். உண்மையை சொல்ல போனால்
அந்த அளவுக்கு வந்து ஒரு பெருமை மிக்க மனிதர் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். நீங்கள் சும்மா வந்து இப்போ வசூலில் வந்து இப்போ அவர்களை நான் ஒன்று கேட்குறேன், எந்த தயாரிப்பாளர் வந்து இவ்வளோ சம்பளம் கொடுத்தான்னு எக்ஸாக்டாக சொல்லுங்கள் முதல்ல. சும்மா 200 கோடி சம்பளம் கொடுத்துட்டாரு, 300 கோடி சம்பளம் கொடுத்துறாங்க, யார் வாங்குறாங்க, யார் கொடுக்குறாங்க, முதல்ல அதை தெளிவுபடுத்துங்க. யாரும் இன்றைக்கி வரைக்கும் எந்த தயாரிப்பாளரும் சொல்லவே இல்லை நான் இந்த நடிகருக்கு 200 கோடி தரேன், இந்த நடிகருக்கு 225 கோடி தரேன். எந்த தயாரிப்பாளரும் இதுவரை ஆணித்தனமாக அழுத்தி சொன்னதாக கிடையாது. அவங்க இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணும்போது இந்த ஹீரோக்கள் சம்பளம் ஃபைல் பண்ணதும் கிடையாது. எதை வச்சு நீங்களாக ஒரு கதையை உருட்டிகிட்டு இருக்கீங்க உட்காந்துட்டு எனக்கு புரியல. ஏங்க ஒரு யூடியூப்பில் உட்காந்து ஒரு 4 பேர் பேசுகிறத வச்சுட்டா உடனே அந்த ஹீரோக்கள் சம்பளம் ஆகிடுமா? முதல்ல நான் தெரியாமல் தான் கேள்வி கேட்குறேன். எந்த தயாரிப்பாளர் சம்பளம் கொடுத்தார் அப்படின்றத வந்து தெளிவுபடுத்துங்க முதல்ல. எந்த தயாரிப்பாளர் விஜய்க்கு இவ்வளோ சம்பளம் கொடுத்தார் அப்படின்றத முதல்ல தயவுசெய்து யாராச்சும் தெளிவுபடுத்துங்கப்பா. இன்றைக்கி வரைக்கும் யாருமே சொல்ல மாட்டேறீங்க. கேட்டால் 275 கோடி சம்பளம், 300 கோடி சம்பளத்தை விட்டுட்டு போகிறாரு, இதுக்கு போகிறாரு, அதுக்கு போகிறான்னு சொல்லிட்டு இருக்கீங்களே தவிர எந்த தயாரிப்பாளர் கொடுத்தான்னு சொல்லுங்கள் முதல்ல. ஒரு சன் நிறுவனம் கொடுத்ததா, ஒரு லைக்கா நிறுவனம் கொடுத்ததா, ஒரு சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் கொடுக்குறாங்களா, இல்லை ஏவிஎம் கொடுத்தாங்களா, இல்லை ஒரு சத்யஜோதி கொடுத்தாங்களா, யார் எந்த தயாரிப்பாளர் கொடுத்தாங்கன்னு தயவுசெய்து சொல்லுங்கள். நீங்களாவே ஒரு பினாமி பேண்டை தூக்கிட்டு வந்து 300 கோடி ரூபா சம்பளம்லாம் நீங்கள் விட்டாதீங்க. அதெல்லாம் வந்து தயாரிப்பாளர் கிடையாது. அவங்களாம் வந்து அந்தந்த நடிகருடைய பினாமிங்க, அவங்களாம் தயாரிப்பாளர்கள் கிடையாது. முதல்ல தெளிவாக புரிஞ்சுக்கிங்க. காலமாக படம் எடுத்துகிட்டு இருக்க தயாரிப்பாளரை கூப்பிட்டு வந்து கேளுங்க. ஒரே விஷயத்தை வந்து இங்கே நினைவுபடுத்திட்டு இருக்கேன் சார். கலாநிதி மாறன் அவர்கள் வந்து ஒரு படத்துடைய தயாரிப்பாளர், சன் பிக்சர்ஸ் நிறுவனத்துடைய அவர் தலைவர். அவர் சொல்கிறார், 75 வயதில் இந்த மனிதன் மாதிரி எவனாச்சும் வந்து அந்த வயசில் வந்து நின்றுக்கிட்டு தயாரிப்பாளர்களாக போட்டி போட்டு உங்களை வச்சு படம் பண்ணுறோன்னு சொல்லி லைனில் நின்னாலும் அன்றைக்கி வாங்கடா யாராக இருந்தாலும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர். அன்றைக்கி வாங்கடா சூப்பர் ஸ்டார் இடத்துக்கு அந்தஸ்துக்கு வாங்கடான்னு சொல்லியிருக்காரு. அது உண்மைதான். 1000 விஷயம் இருந்தால் கூட இன்றும் அந்த மனுஷன் சிங்கம் மாதிரி களத்தில் நிற்கிறாரு. உங்களெல்லாம் அதிர விட்டுட்ருக்காருல்ல. எத்தனை ஹீரோவை வந்து இன்னமும் அதிர விட்டுட்ருக்காரு, அலற விட்டுட்ருக்காரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இந்த வயசுலேயும் அந்த ஆள் 500 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் எடுக்கிறார். திரையரங்க வாயிலாக இருந்து மட்டும் நான் சொல்கிறது, இன்னும் டேபிள் ப்ராஃபிட்டு லொட்டு ப்ராஃபிட்லாம் நான் சொல்ல வரல. திரையரங்க வாயிலாக இருந்து மட்டும் 500 கோடி ரூபாய்க்கு மேலே வசூலை ஈட்டி தந்த, அதுவும் 3 படங்கள் வசூலை ஈட்டி தந்த ஒரே நடிகர் தமிழ் சினிமா உலகத்தில் ரஜினிகாந்த் அவர்கள் தான். அப்போ யார் சூப்பர் ஸ்டாரிங்க? இன்னமும் நான் அந்த ஆளோட வசூலை இன்னும் எவனும் எட்டி கூட பார்க்க முடியல. எந்த நடிகராலையும் தொட்டு கூட பார்க்க முடியல, எட்டியும் பார்க்க முடியல. அப்புறம் எப்படி வந்து அவர் சூப்பர் ஸ்டார் அந்தஸ்து இழந்தார்னு சொல்கிறீங்க? 10 வருஷத்துக்கு முன்னாடி இழந்துட்டாரா? 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன படத்தில் இழந்தாருன்னு தயவுசெய்து சொல்லுங்கள். எங்கே அவர் இழந்தார்? எந்த பட்டத்தில் இழந்தார்? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என்பது வந்து எல்லாருக்கும் உள்ள அடைமொழி மாதிரி அவருக்கு உண்டான ஒரு அடைமொழி. இது வசூலை வைத்தோ இல்லை படத்துடைய வியாபாரம் வைத்தோ இது கொடுக்கக்கூடிய பட்டம் இல்லை. தமிழ் சினிமா எதனா லா இருக்கா? யார் வசூல் அதிகமாகறாங்களோ அவங்க தான் சூப்பர் ஸ்டார்னு எங்கே வசூல் இருக்கா? நீங்கள் முதல்ல வசூலே உண்மையான வசூல் கணக்கை காட்டுறதில்ல. சமீபத்தில் ஒரு தயாரிப்பில் என்ன நிலைமை காணாது தெரியல. என் படம் இவ்வளோ தான் வசூலாச்சுன்னு சொல்லி கணக்கே வழக்கே காமிச்சார் ஐடி டிபார்ட்மெண்ட்டில். அப்புறம் எப்படி நீங்கள் சூப்பர் ஸ்டார் சொல்கிறீங்க? சன் நிறுவனம் அழகாக ஜெயிலருக்கு எதுவுமே காமிச்சாங்கல்ல, ஐடி ஃபைல் பண்ணாங்கல்ல, எவ்வளோ கோடி வசூலாயிருக்கு, 650 கோடி வசூலாயிருக்கு இந்த படம் அப்படின்னு சொல்லி ஒரிஜினல் இது ஐடி ஃபைல் பண்ணுறாங்கல்ல அவங்க. நீங்கள் ஐடி ஃபைல் பண்ணல, அப்போ யாருங்க சூப்பர் ஸ்டாரு? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஏங்க ஒரு தயாரிப்பாளர் ஒரு படத்துடைய லாபத்தை வைத்து இந்த படம் எதிர்பார்க்காத பெரிய அளவு சக்ஸஸ் அடைஞ்சதுன்ட்டு ஒரு படத்துடைய ஹீரோவுக்கு ப்ரெசென்ட் பண்ணுவாங்க காரை, ஓகே. டைரக்டருக்கு ப்ரெசென்ட் பண்ணுவாங்க காரை, ஓகே. மியூசிக் டைரக்டருக்கு யாராச்சும் ப்ரெசென்ட் பண்ணி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? யோசிச்சு பாருங்கள். எந்த படத்தோடைய தயாரிப்பாளர் எப்பா உன் படம் இந்த படத்து பெரிய சக்ஸஸ் ஆச்சு மியூசிக் டைரக்டருக்கு கொண்டு வந்து காரை கொடுத்தீங்க யாருக்காச்சும் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமா வரலாற்றில்? ஆனால் சன் நிறுவனம் வந்து அனிருத் அவர்களுக்கு அந்த காரை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க அந்த படத்துடைய சக்ஸஸ்க்காக. இதுலேருந்து தெரிஞ்சுங்க அந்த படம் எவ்வளோ பெரிய சக்ஸஸ் அடைஞ்சிருக்குன்ட்டு. எங்கள் இவர் சொல்கிற நடிகர் எங்கேயாச்சும் ப்ரெசென்ட் பண்ணி நீங்கள் காமிச்சிருக்கீங்களா? இல்லை பார்த்துருக்கீங்களா? இல்லை நடந்திருக்கா? இல்லை அந்த படத்தோட தயாரிப்பில் அடுத்த படம் எடுத்திருக்காங்களா? முதல்ல அதுக்கு பதில் சொல்லுங்கள். இது வரைக்கும் அவர் அந்த படத்தோட தயாரிப்பில் நீங்கள் தான் வந்து 300 கோடி 400 கோடி 500 கோடி 600 கோடி ஊட்டிட்டு இருந்தீங்க. அதுக்கு அடுத்து அந்த தயாரிப்பாளர் படமே எடுக்கிறது இல்லை. எங்கே போனார்? அப்போ அவர் எப்படி தயாரிப்பாளர்? அவர் கொஞ்சம் இதெல்லாம் மனசாட்சியோடு பேசணும். வந்து எப்போவுமே எல்லாருக்கும் உள்ள ஒரு விஷயம் என்னென்னா, யாருக்கு என்னென்ன அடைமொழி இருக்கோ அந்தந்த அடைமொழிக்கு சொந்தக்காரர்கள் அவர்கள். இது வந்து வசூல் ரீதியாக கொடுத்ததும் கிடையாது, இது வியாபார ரீதியாக கொடுத்ததும் கிடையாது. எல்லாருக்கும் ஒரு பட்டப்பெயர் இருக்கிற மாதிரி அவருக்கும் ஒரு பட்டப்பெயர் சூப்பர் ஸ்டார். அவ்வளோதான். சூப்பர் ஸ்டார் என்பது இந்த வருஷம் நீ வந்து அதிக வசூல் எடுத்துட்டியா, இந்தா நீ வச்சுக்கோ. அடுத்த வருஷம் இன்னொருத்தர் வசூல் அதிகப்படுத்துறாரா, அந்த அடுத்த வருஷம் அப்போ அவர் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவீங்களா? சரி, ஒன்றும் வேணாம். போன வருடம் 2024ஆம் வருடம் தமிழ்நாட்டிலே அதிக வசூல் செய்த திரைப்படம் அமரன். அப்போ சிவகார்த்திகேயன் தான் வந்து அதிக வசூல் செஞ்சுட்டான்னு சூப்பர் ஸ்டார் பட்டத்தை தூக்கி சிவகார்த்திகேயன் கொடுத்துடலாமா? நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இவ்வளோ ஏன் சார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்து கொண்டிருந்த காலத்தின் போதே அந்த வருடத்தில் ரஜினிகாந்த் படமும் வெளியாகி இருக்கும், விஜயகாந்த் படமும் வெளியாகி இருக்கும், பாக்யராஜ் படங்களும் வெளியாகி இருக்கும், கமலஹாசன் படங்களும் வெளியாகி இருக்குது. அந்த காலகட்டத்தில் அந்த வருஷத்தில் ரஜினி படங்களுடைய வசூலை விட வேறொரு நடிகர் வந்து வசூல் அதிகமாக கொடுத்துருப்பார். உடனே அவருக்கு தூக்கி சூப்பர் ஸ்டார்னு கொடுத்துட முடியுமா?
நீங்கள் கொஞ்சமாச்சும் யோசிச்சு பாருங்கள். ஏன் 2-3 வருடங்கள் ரஜினிகாந்த் அவர்கள் படமே நடிக்கலை. 2010க்கு அப்புறம் அதோட ஒரு படம் நடிச்சு 2014 தான். அந்த 4 வருடங்கள் படமே நடிக்கலை. இவர் படமே நடிக்கலைன்றதுக்காக வந்து அந்த 4 வருடத்தில் லீடிங்கில் இருந்த நடிகரை தூக்கி போய்ட்டு சூப்பர் ஸ்டார் படத்தை கொடுத்துட முடியுமா? கொஞ்சமாச்சும் யோசித்து தான் பேசுகிறாங்களா அவங்களாம்? சார், உங்களுக்கெல்லாம் வந்து ரஜினியை வந்து காலி பண்ணணும், ரஜினி மீது வன்மம். சரி, இவ்வளோ பேசுகிறீங்களே, சூப்பர் ஸ்டார் அவர் அந்தஸ்து இல்லைன்ற, எதுக்கு இன்னொரு நடிகரை தூக்கி பிடிக்கிறீங்க? அப்போ ஏன் இன்னொரு நடிகரை தூக்கி பிடிக்கிறீங்க? அதுக்கு பதில் சொல்லுங்கள். அப்படி பார்த்தா அஜித் தான் லீடிங்கில் இருக்கார், சிவகார்த்திகேயன் இப்போ நீங்கள் வந்துட்டார். இப்போ அவங்களையும் சொல்லுங்கள். எதுக்கு ஒரு நடிகரை மட்டும் நீங்கள் குறிப்பிட்டு அடிக்கிறீங்க? அப்போ ஏதோ ஒரு உள்குத்து இருக்குன்னு தானே அர்த்தம் இதில். இப்போ நீங்கள் ஒரு நடிகரை தூக்கி பிடிச்சிட்டு இன்றைக்கி இவர் தான் லீடிங் இருக்கான்னா, தயவுசெய்து சொல்கிறேன், எந்த தயாரிப்பாளர் கொடுத்தா தயவுசெய்து சொல்லி தொலைங்க. எந்த தயாரிப்பாளர் 300 கோடி சம்பளம் கொடுத்தா எவிடன்ஸோட தீங்க நிறுத்திங்க. நாங்களே பேசுகிறேன் அதை பற்றி. நாங்களே பேசுகிறேன். சூப்பர் ஸ்டார் இல்லையா இவர், சூப்பருக்கும் சூப்பர் ஸ்டார் நாங்கள் பேசுகிறேன். எந்த தயாரிப்பாளர் கொடுத்தா தயவுசெய்து சொல்லிங்க. இன்றைக்கி வரைக்கும் ஒருத்தனை வாங்கி திறக்க மாட்டானுங்க. 300 கோடி சம்பளம் 300 கோடி சம்பளம், அதை தான் கேட்குறேன். எந்த தயாரிப்பாளர் கொடுத்தார் 300 கோடி சம்பளத்தை? அதை தெளிவுபடுத்தினா இன்றைக்கி வரைக்கும் ஒருத்தனும் கிட்ட வரல. அவர் 300 கோடி சும்மா 19 மொட்டை கட்டி எழுதிட்டா போதுமா? 300 கோடி ரூபா சம்பளம் வாங்க. நான் கூட சொல்லுப்பேன், ரஜினிகாந்துக்கு அடுத்த படத்துக்கு 500 கோடி ரூபா சம்பளம் சொல்லிட்டேன். இப்போ உண்மையாயிடுமா அது? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். சும்மா வாய்க்கிலேயே உட்காந்து எவனா இஷ்டத்துக்கும் பேச வேண்டியது. உட்காந்துக்கிட்டு கேட்டால் நான் 40 ஆண்டு கால சினிமா வாழ்க்கையில் இருக்கிறேன், 50 கால சினிமா இருக்கிறேன். ஏன்னா 50 ஆண்டு காலம் சினிமா வாழ்க்கையில் இருக்கிற போய் கேட்டு பாருங்கடா முதல்ல. ஒரு தேட்டரில் எவன் படம் இங்கே தூக்கின்னு வந்து எவன் படத்தில் தேட்டருக்காரங்க பொழைச்சாங்க வாழ்ந்தாங்கன்றது இங்கே சரித்திரம் பேசுண்டா. உட்காந்துட்டு சும்மா ஒன்றும் தெரியாமல் உட்காந்துக்கிட்டு ஒரு நடிகரை தூக்கி பிடிக்கிறதுக்காக இன்னொரு நடிகரை மட்டம் தட்டி பேசுறதே உங்களுக்கு வேலையாக போயிடுச்சு உட்காந்துக்கிட்டு. அதை தான் நான் கேட்குறேன். இன்றைக்கி அஜித் லீடிங்கில் தான் இருக்கார், ரஜினிக்கு அடுத்த இடத்துல அவரும் தான் இருக்கார். இந்த வருஷம் குட் பேட் அதிக வசூல் தமிழ்நாட்டில். அப்போ அஜித் தான் சூப்பர் ஸ்டார் ஒத்துப்பீங்களா? நீங்கள் என்ன சொல்கிறீங்க? வசூல் ரீதியாக வந்து அவர் தான் பண்ணுதுன்ட்டு. போன வருஷம் கோட்டை விட அமரன் தான் வசூல் அதிகம். அப்போ சிவகார்த்திகேயன் படத்தை தூக்கி கொடுத்துலாமா? போன வருஷம் சூப்பர் ஸ்டார் சிவகார்த்திகேயன், இந்த வருஷம் சூப்பர் ஸ்டார் அஜித்குமார் கொடுத்துடலாமா? அப்போ நீங்கள் தானே சொல்கிறீங்க வசூல் வந்து நீங்கள் அவர் தான் கட்டினார். போய் உண்மையான ஆர்கானிக்கான வசூல் லிஸ்ட் எடுத்து பாருங்கள், தெரியும் உட்காந்துக்கிட்டு எவ்வளோ பொய்கள் பித்தலாட்டங்கள்லாம் நடந்துட்டு இருக்குன்ட்டு. இதெல்லாம் தெரியாமல் உட்காந்துக்கிட்டு இவர் இல்லை ஒரு 10 வருஷம் முன்னாடி இறந்துட்டாருன்ற தயவுசெய்து பேசுறது இதோட நிறுத்திங்க. நீ சூப்பர் ஸ்டார் பட்டத்தை அவர் இறந்துட்டாருன்னா எதுக்கு இன்னொரு நடிகர் தூக்கிட்டு வர? அந்த இடத்துக்கு எதுக்கு இன்னொரு நடிகர் தூக்கிட்டு வர? எம்ஜிஆர் அவர்கள் சினிமா இண்டஸ்ட்ரி விட்டு அரசியல் போயிட்டார். அந்த இடத்துக்கு யாரா தூக்கிட்டு வந்தாங்களா? எம்ஜிஆர் இடத்து நீங்கள் இவர் தான் நிரப்புவாருன்ட்டு யார் தூக்கிட்டு வந்தாங்க? அவர் போனதுக்கப்புறம் கூட அவரை பற்றி யாரும் பேசலையே. எம்ஜிஆர் போனதுக்கப்புறம் அந்த இடத்துல யாரும் நிரப்பணுன்ற மாதிரி வாயத்தை வந்து பேசலையே. இன்றைக்கி அவனும் பேசலையா? எம்ஜிஆர் இடத்த இன்றைக்கி அன்றைக்கி நிரப்பினார் யாரும் நடிகர் பேச முடியுமா உங்களால்? ரஜினிகாந்த் ஃபீல்டில் இருக்கார். ரஜினிகாந்த் எத்தனை வருஷம் ஃபீல்டில் தான் நிற்பார். அது எப்படி நீங்கள் வந்து ரஜினிகாந்த் வந்து சூப்பர் ஸ்டார் இல்லைன்னு சொல்ல முடியும் உங்களால்? இன்றைக்கி தமிழ் என்னை பொறுத்தவரைக்கும் கேட்டிங்கன்னா, தமிழ் சினிமா உலகம் இருக்கும் வரை ஒன் அண்ட் ஒன்லி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மட்டும்தான். வேறு எவன் வந்தாலும் எல்லாம் செட்டப் ஸ்டார்கள் தான். உண்மையை சொல்ல போனால் இதுதான் என்னுடைய கருத்து. இது என்னுடைய கருத்து இல்லை, பலரது கருத்துமே இதான் இருக்கும். இதான் உண்மை. இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.